நம்ம ஆர்டிஐயில் வந்து லெட்டர் போட்டு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்? எந்த ஃபார்மில் வேணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், மெமோவாக இருக்கலாம், மெயிலாக இருக்கலாம், ஒப்பீனியன்ஸாக இருக்கலாம், ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், சர்க்குலர்ஸ், ஆர்டர்ஸ், லாக் புக்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், பேப்பர்ஸ், சாம்பிள்ஸ், மாடல்ஸ், டேட்டா மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் வேணாலும் அது இருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைவேட் பாடியை பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த ப்ரைவேட் பாடியை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியால் ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய அளவில் இருந்தால் அதை பற்றின விவரத்தையும் நம்ம வந்து தாராளமாக ஆர்டிஐயில் வந்து லெட்டர் போட்டு கேட்கலாம். ஆர்டிஐயில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்கும் ஒரு தகராறு வருது. அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. பதிலுக்கு நம்மளும் போய் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எங்களை வந்து என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. என்கொயரி நடந்துடுச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்தோம். ஸோ நாங்கள் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி, அண்டர்டேக்கிங் காப்பி எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தாராளமாக கேட்கலாம். அதுக்கு அவங்க எந்த ப்ரொசீஜரில் நம்ம கேட்கணுங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த கேள்விகளுக்கு அவங்க தாராளமாக வந்து ஆர்டிஐயில் பதில் சொல்லுவாங்க. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன்.